எப்பொழுது நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் நாம் படிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் பைபிளில் கடைசி புத்தகத்தில் இருக்கிற முந்தின புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்பதாக இருக்கிற புத்தகம் இந்த யூதாவின் புத்தகம். இந்த யூதா புத்தகம் அநேகர் இது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் தேவன் இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவாராக. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் உங்களுக்கு நாம் யாவரும் சேர்ந்து படிக்கலாமா? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இந்த மாதத்தில் முதல் பகுதி 24வது வசனத்தினுடைய முதல் பகுதி நம்மை வழுவாதபடி காக்கிற ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வழுவாதபடி நம்மை காக்கிற தேவன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வழுவாதபடி நம்மை காக்கிற ஆண்டவர். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு விசேஷித்தமுள்ள ஒரு புத்தகம். இந்த மாதம் முழுவதுமே இந்த யூதா புத்தகத்திலிருந்து நாம் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அங்கே யூதா அவர் சொல்லுகிற வார்த்தை, வழுவாதபடி உங்களை காக்கவும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும். தமிழகத்தில் அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷனரிமார்கள் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் என்று அநேகர் சொல்லணும்னா சீகன் பால், இப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் எல்லாருமே இந்த கடலோர மாவட்டத்தில் ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய பெயர் கஜேத்தன் ராகல்லான் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்கார். அவர் ஒரு மிஷனரியாய் வந்தார். அவர் ஒரு குதிரையில் தான் எப்போவுமே பிரயாணம் பண்ணுவார். கிராமங்களாக போய் சிவகாசி, திருநெல்வேலி ஆகிய இப்படிப்பட்ட இடங்களுக்கு குதிரையிலேயே போய் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவார். அவர் செய்த ஊழியத்தினால ஒரு 10 பேர் அவரோட டீமை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் 20 நாட்கள் இருப்பார். 20 நாட்கள் இருந்து அங்கே கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி மீட்டிங் அங்கே போட்டு வீட்டுக்கூட்டம் நடத்தி அந்த 20 நாள் முடிந்த பிறகு அங்கே எப்படியும் ஒரு சபை ஸ்தாபிப்பதற்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் அந்த ஊழியக்கார் கஜேந்திரன் இவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்படி இவருடைய ஊழியம் பெருகி கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் இவரை இப்படியே விட்டா நம்மளோட கிராமத்தை கிறிஸ்தவ மதமாக மாற்றிடுவார்னு சொல்லி என்ன செய்தாங்க, இவர் எப்படியாவது கொண்டுடணும் பிளான் பண்ணி, இவர் குதிரையில் தான் வருவார். ராத்திரியில் ஒரு கம்பியை நடுவில் கட்டி அவர் குதிரையில் வர்ற நேரம் அந்த கம்பியில் அவர் பட்டு கீழே விழுந்த உடனே அவரை நம்ம கொன்னரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற ஆள் ஒரு கம்பியை கட்டினார். கம்பியை கட்டி அந்த நாள் வந்தது. சத்தம் கேட்குது, குதிரை சத்தம் கேட்குது. கஜேத்தன் வருகிறார். வர்ற நேரம் அந்த கம்பி இருக்குது, சுற்றி எல்லாம் கிராமத்தில் இருக்கிற சில ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. இவர் எப்படியாவது கையில் ஈட்டி எல்லாம் கொண்டு எடுத்துகிட்டு கொன்றதுக்காக திடீரென்று இந்த கஜேத்தனுடைய அந்த வாயிலிருந்து
திடீர்னு ஆ அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. ஒரு சத்தம் வந்தது. என்ன ஆச்சு? அந்த கம்பி தொடுவதற்கு முன்பதாக அவர் காலில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. என்ன பண்ணாரு? கடிச்ச வழியில கீழே குனிஞ்சிட்டாரு. குனிஞ்சதில் அந்த கம்பி அவர் மேலே படாம தப்பிச்சு போயிட்டார். ஊர்ல இருக்கிற ஜனங்க என்ன நினைச்சாங்க? இந்த கஜேந்தன், இந்த ஐயா இவ தப்பிச்சு போயிட்டாரேன்னு. ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக எந்த ஆள் அவரை கொலை பண்ணணும்னு நினைத்தாரோ கர்த்தரோட பேசி வந்து இவர் முன்பதாக சொன்னார், உங்களை நாங்கள் அன்னைக்கே கொண்டு இருக்கணும், நான் தான் பிளான் பண்ணேன், ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, அன்றைக்கு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, அந்த வல்லமை இந்த நாட்கள் என்ன சும்மா விடலை என்று சொல்லி அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டார். நம்மை மறைமுகமாகவும் வெளியரங்கமாகவும் தாக்கி நம்மை விழப்பண்ண சில காரியங்கள் இருக்கலாம். இந்த 2024 10வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ விழாதபடி, நீ வழுவாதபடி உன்னை காக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை பார்க்கலாம். எந்த வசனத்தில்னா அதே 24வது வசனத்தில் 3 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய காரியங்கள் 3 காரியங்களை அவர் அங்கே எழுதுகிறார். ஓகே, நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க அல்லது எழுதி கொள்ளுங்க. முதலாவது, வழுவாதபடி உங்களை காக்கிறவர். அடுத்தது, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல், அடுத்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களா. இரண்டாவது, தேவன் இந்த மாதத்தில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லலை, மிகுந்த மகிழ்ச்சி. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், மிகுந்த. அதான் ஒரு பாட்டு பாடினோம்ல, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது அதே வார்த்தையில் போட்டிருக்கிறது, மாசற்றவர்களாய் நிறுத்தவும். அடுத்த வார்த்தை சத்தமா படிங்க பார்க்கலாம், வல்லமை யுள்ளவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். தம் மகத்துவத்தை நமக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறார். 9 மாதங்கள் சில காரியங்கள் உங்கள் கையை விட்டு நகிழ்ந்து போயிருக்கலாம், விழுந்து போயிட்டு இருக்கலாம், வழுவி போயிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்த வேலை 5 ரவுண்டு 6 ரவுண்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு இந்த வேலை எப்படியும் கிடைக்கும், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த வேலை உங்கள் கையை விட்டு வழுவி போயிருக்கலாம். இல்லை ப்ரொமோஷன் உங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டாங்க, ஆனால் மேலே இருக்கிற ஆஃபீஸர் உங்களை பார்க்காம வேற ஒரு ஆளுக்கு, அவருக்கு தெரிந்த ஆளுக்கும் அவருக்கு உபயோகமுள்ள ஒரு ஆளுக்கும் சைன் போட்டு உங்கள் ப்ரொமோஷன் வழுவி போயிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வீடு ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வீடு, எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு நல்ல வீடியா வாடகைக்கு போகலான்னு போனேன், மனைவிக்கு பிடிச்சிருந்துச்சி, எல்லாம் பிடிச்சிருந்துச்சி. சரி, அடுத்த நாள் காலையில் போய் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போனேன், அதுக்கு முந்தின நாள் ராத்திரி இன்னொருத்தவன் போய் கொடுத்துட்டான்யா. வீடு வழுவி போயிருக்கலாம். நீங்கள் அதிகமாக விரும்பின ஒரு காரியம், ரொம்ப நாளாக நீங்கள் விரும்பிட்டு இருந்த காரியம் கையை விட்டு வழுவி போயிருக்கலாம். வேலை குழந்தை பாக்கியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லா சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு பாஸ்டர், ஆனால் வழுவி போயிடுச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வழுவாதபடி இந்த மாதம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், வழுவாதபடி உங்களை காக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். பைபிளில் ஒரு ஆள் இப்படி எழுதியிருக்கிறது, அவன் வழுவி போனான். அவன் வழுவி போனான். யார் வழுவி போனான்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்திலையும்
அவனுக்கு பிரபுக்களுக்குள்ளான குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அந்த வார்த்தை கேட்டுங்க, கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாலமனை பற்றி எழுதியிருக்கிறது. அவன் பைபிளில் போட்டிருக்கு, அவன் ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவனாக இருந்தான், கர்த்தரே அவனுக்கு தரிசனமானார், மகிமையை பார்த்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் நாட்கள் ஆக 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 வேதம் சொல்கிறது, அவன் காரியங்களோ கர்த்தர் மேலே தன் முகத்தை பார்க்காம தன்னுடைய மேன்மைக்காக உலகத்தை பார்த்தாங்க. பாருங்களேன், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, எல்லாம் அப்படியே இருக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு வர்றாங்கள பெண்கள், பைபிளில் போட்டிருக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். வழுவி போக பண்ணினார்கள். அடுத்த வசனம் போட்டிருக்கிறது. அடுத்த வசனம், சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களுக்கு பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு என்ன இல்லை. முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கணும். நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தா மாத்திரம்தான் உன் காரியத்தை வழுவாமல் கர்த்தர் நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இருக்கு இல்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். 34 அதிகாரம் 10ஆம் வசனம் ஞாபகம் இருக்கா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நமக்கு தெரியும். 34:10 தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், அங்கதான் காரியமே இருக்கு. என்ன வசனம்? 34:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. நீ வழுவாம இருக்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பயபக்தி இருக்கிறது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பயபக்தி இருக்கிறது. இந்த யூதாவின் புத்தகத்தில் 3 பேரை சொல்லுவார். 3 பேர் அங்கே எழுதியிருப்பார். அங்கே எழுதியிருப்பார். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாமா? யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம். இந்த யூதாவில் இருக்கிறதே ஒரே அதிகாரம் தான் இருந்தாலும், ஓகே, 11ஆம் வசனத்தை படிக்கலாமா? இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயின். பைபிளில் போட்டிருக்கு காயின். முதலாவது நபர் இருந்தான் காயின். பைபிள்லேயே ஒரு மகத்துவம் உள்ள ஒரு கணம் பெற்ற ஒரு ஆள்னா காயின். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே முதல் பிறந்த பிள்ளை யாரு? காயின். அவ்வளவு ஒரு மகத்துவமான மனுஷன். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, இந்த மகத்துவத்தை அவன் வழுவி போக பண்ணான். காயின். இரண்டாவது ஒரு நபர் இருக்கிறாங்க அதே வசனத்தில். யாரு? சத்தமா சொல்லுங்க. பிள்ளையாம். கர்த்தர் சத்தத்தை கேட்கிறான். எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன ஆச்சு? கர்த்தர் கொடுத்த வரம், கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுகள், தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் வழுவி போக பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வேற வழியில் நடத்துகிறான். மூன்றாவது ஒரு நபர் அதே வசனத்தை எழுதி இருக்குது. யாரு? கோரா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? கோரா பைபிள்ல கிட்டத்தட்ட 11 அதிகாரங்கள் 11 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். கோரா ஒரு ஆசாரியன், லேவியின் கோத்திரத்தில் இருந்த ஒரு ஆசாரியன்.
யாருக்கு இல்லாத, ஜனங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கோராவுக்கு இருந்தது. என்னது? கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் எண்ணெயை போட்டு அங்க இருக்கிற காரியத்தை அவன் விளக்கை ஏற்றி தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு கோரா. அது மாத்திரமல்ல, அவன் பாடல்களை எழுதுகிறவன், பாடல்களை பாடுகிறவன், ஆராதனை நடத்துகிற ஒரு கோரா. ஒரு அவ்வளவு ஒரு மகத்துவமான மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய மரணம் எப்படி தெரியுமா மரணம் இருந்துச்சா? பூமி பிளந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கோராவுக்கு உண்டான சகல ஜனங்களையும் வீழ்ங்கியதுன்னு இருக்கு. என்னாகுமா 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாரா இருக்கலாம், பைபிள் படிக்கிறதுனாலையோ ஜெபம் பண்ணுறதுனாலையோ நம்ம திறமைனாலையோ நம்ம இவ்வளோ நாள் ஓடலை. நல்ல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான். அங்கே சொல்லுகிறார், உன்னை விழாதபடி வழுவாதபடி காக்கிற யாரு? சத்தமாக சொல்லுங்க, வழுவாதபடியோட காக்கிறது நம்ம திறமை கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்ம திறமை கிடையாது. இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆரம்பித்து 9 மாதங்கள் முடியும்படி பைக் ஓட்ட கற்றுக்கலாம். பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும். வீட்டுக்கு வந்து சேர்றீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை இடிக்காமல் வந்திருக்கிறீங்கன்னா உங்களை வழுவாமல் காத்த ஆண்டவர். உங்கள் திறமை கிடையாது, உங்கள் திறமை கிடையாது. உண்மையிலே சொல்லட்டுமா, நீங்களும் நானும் இருக்கிறோன்னா நம்ம திறமை இல்லைங்க, அவருடைய கிருபை. வழுவாமல் காக்கிற தேவன், வழுவாமல் காக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை வழுவாமல் காப்பதற்கு இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை வழுவாமல் காக்கணும்னா 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உமது வழிகள், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ வழுவாமல் இருக்கணும்னா எந்த வழியை பிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வழி? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மோசேக்கு தன் வழியையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் கிரியைகளையும். எல்லாருக்கும் தான் வழியை கர்த்தர் காமிக்கல, மோசேக்கு மாத்திரம்தான் தன் வழியை காண்பிக்கிறார். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது உனக்கு பின்பதாக ஒரு சத்தம் தொனிக்கும். என்ன சத்தம்? இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று ஒரு சத்தம் தோன்றும். உனக்கு இஷ்டமான வழியில போயிடாத, உனக்கு இஷ்டமான வழியில நீ போகிற. பைபிள்ல போட்டிருக்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, இதுதான் ரைட் நீ நினைக்கிற, இது மனுஷன் வழி. செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவு மரணம். உங்க வழியில போயிடாதீங்க. 4 பேர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதில் போயிடாதீங்க. உங்களை நடத்துகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நடத்துகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு வீடு வாங்க போறீங்க, அவன்லாம் சொல்றான்னு கேட்டுட்டு நீங்க போயிடாதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நான் வீடு வாங்குறது ரைட்டா ராங்கா? உங்க சித்தம் இல்லையா? லோத்துவ போல இது சமபூமியாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறதுன்னு பார்த்து வாங்காத. கர்த்தர் சொன்னாரா நீ வாங்கு. அது கடினமாக இருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. முதலாவது கர்த்தருடைய வழி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழி. நீ வழுவாமல் இருக்கணும்னா, இந்த 2024 இந்த அக்டோபர் மாதத்தில் நீ வழுவாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய வழி எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை
அகலமாக்கினீர். நான் என் கால்கள் வழுவாதபடிக்கு. இது சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஏன்னா நான் போற பாதை ரொம்ப குறுகின பாதையா இருக்குப்பா. நான் நடந்து கொண்டிருக்கிற பாதை ரொம்ப குறுகிய பாதையா இருக்கு. என்னால் நடக்க முடியல. ஏன் குறுகிய பாதை? அதே 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண கட்டுகள். என் வாழ்க்கையில் சில மரண கட்டுகள் வந்துடுது. அதே 4ஆம் வசனத்தில் துர்ச்சன பிரவாகம் என் வாழ்க்கையில். 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதாள கட்டுகள். 5வது வசனத்தில் மரண கண்ணிகள். 37வது வசனத்தில் என்னை பின்தொடர்ந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னா நல்லவங்கள்ல. 37வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பட்டிருக்கு, என் சத்துருக்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நான் ஓடி 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 என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல. காரணம் என் பாதை, நான் போய்கொண்டிருக்கிற பாதை குறுகிய பாதையா இருக்குது, வலுவாதபடி. ஆண்டவரே, அங்கதான் சொல்லுகிறார், ஆண்டவரே இன்னொரு முறை படிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிக்க இருக்கிற 36 படிக்க பார்க்கலாம். நான் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை அகலமாக்குகிற ஒரு மாதமாய் கர்த்தர் கொடுக்கிறார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நடந்து வந்த, ஆனா உன்னுடைய பாதை குறுகியதாக இருந்தது. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அகலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாபேஸ் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அடுத்தது என் எல்லையை பெரிதாக்கி. நான் ஏன் என் வாழ்க்கையில முடியலன்னு, ஆண்டவரே என் எல்லை குறுகினதா இருக்கிறது, நான் போகிற பாதை குறுகினதா இருக்கிறது, நான் இருக்கிற சூழ்நிலைகள் குறுகினதா இருக்கிறது. இதை 10வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வழுவாமல் உன்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் உன் பாதையை அகலமாக்குகிறார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அதே யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 24 படிக்கலாமா? 23 படிக்கலாமா? 23ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். 3வது சொல்லுகிறார், ஏன் வழுவாமல் உன்னை நடத்துகிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆனா ஏன் உன் வாழ்க்கையில வழுவுற தெரியுமா? என்ன இருக்கு? கரையா இருக்கு. கரை 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 7 சபை இருக்கிறது வெளிவிதிச்ச புத்தகத்தில். அதில் 5வது ஒரு சபை இருக்கு, சர்தை சபை. அதை பார்த்து சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் எடுங்களேன், தொடர் முடிக்கிறேன். வெளிவிதிச்ச புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இந்த சர்தை சபைகள் உண்டு. இந்த சர்தை சபையில் உண்டு, தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ கரை உள்ளவனாக இருக்கல, நீ கரையற்றவனாக இருக்க. அந்த சர்தை சபையில் ஒரு வார்த்தை சொல்லுவார், 4ஆம் வசனமா 1ஆம் வசனத்தில், நீ உயிருள்ளவனாய் பெயர் கொண்டிருக்கிறாய். உன் பெயர் நல்லா இருக்கு, வா சூப்பர். பாருங்களேன், சர்தை சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் 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 இருக்கு ஐயா. பெயர் நேம் சேக் இருக்கு. ஆனால் வெளியரங்கமா எல்லாரும் உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க, உனக்கு முன்னதாக ஒரு பெயர் இருக்கு. ஆனால் மறந்துடாத, நீ உள்ளுக்குள்ள செத்தவனா இருக்கிற. ஏன் செத்தவனா இருக்கிற தெரியுமா? உன் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறது. வெளியரங்கமா வெளியே நல்லா இருக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ள கரைப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தில் 32ஆம் வசனம் நினைக்கிறேன், 2ஆம் வசனம் நினைக்கிறேன், ஸ்திரப்படுத்துன்னு இருக்கும் பாருங்க. 2ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம்.
நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ செய்கிற கிரியை எல்லாம் ஆண்டு அங்கீகரிப்பான்னு நினைக்காத. நீ செய்கிற கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில் நிறைவுள்ளதாக இருக்கணும். செஞ்சுட்டு போயிரு. இல்லை 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 இல்லை, இந்த 10வது மாதம் இதுவரைக்கு கண்டிராத ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு தரும்படி அவர் விரும்புகிறார். நீ கர்த்தருடைய வழியில் நட. 2வது, உன் பாதையை கர்த்தர் அகலப்படுத்துவார். 3வது, உன் கரையின்றி நீ வாழ. பைபிளில் போட்டிருக்கு, வழுவாத காக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு, அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதற்கடுத்து அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்?